பேணி, பான்பராக், கஞ்சா போதைப் பொருட்கள்லாம் தமிழ்நாட்டில் தடை செய்யப்பட்டதால் ஆந்திரா, தெலுங்கானா, ஒரிசா, மத்திய பிரதேஷ், யூபி இன்னும் சில இடங்கள்ல இருந்து லாரிகள், ரயில்கள் இன்னும் சில நூதன வழியிலிருந்து கடத்தப்பட்டு வருகிறது. அப்படி கடத்தப்படும் கடத்தல்காரர்கள் கதை. அண்ணா, நம்ம அனுப்பிச்ச ஆளுங்க எல்லாம் மாட்டிக்கினானுங்க. தெரியும். அதுவும் அந்த சைக்கோ போலீஸ்கிட்ட போய் அவனை பற்றி தெரியல. அவனுடைய விசாரணையே வித்தியாசமாக இருக்கும். அவனுக்கு ஒத்துழைக்காதவங்கள ஒவ்வொருத்தரும் டார்ச்சர் பண்ணியே இது வரைக்கும் நம்ம ஆளுங்களை 37 பேரை சுட்டு கொண்டு இருக்கான். நம்மளை பற்றி சொல்லிட்டா அவ்வளோதான் அரசியல் வாழ்க்கை. सिकंदर जी सर। क्या शुरू करे? சார், பாத்ரூம். चल चल। போனவன் உன் ஃப்ரெண்டு தானே, 2 நிமிஷத்தில் வரல வச்சுக்கோ. அவன் லேட் பண்ணுற ஒவ்வொரு செகண்டுக்கும் ஒரு அடி விடும். டீக்கே டேய், அவன் வந்துடுவானாடா. அவன் பாத்ரூம் போனால் எவ்வளோ நேரம் ஆகணும்னு தெரியாதாடா. யுவர் டைம் ஸ்டார்ட் நவ். அதுவும் 400 கிலோ சறுக்கோட மாட்டிக்கினானுங்க. அதுக்கு நாம தான் உடந்துன்னு தெரிஞ்சுன்னா? பயப்படாத, நம்ம பேரு வெளியே தெரியாது. நீ சொல்ற அவங்க சொதப்பிட்டாங்கன்னா? அங்க இருக்கிறது பரதன். என்ன சொல்ற? பரதனை பத்தி உனக்கு தெரியாது. அமைதியாச்சு ப்ரோ, அமைதியார் ரே, அமைதியார். போய் முட்டி போடு போ. ஏய் நீ போ. ஏய், உனக்கு 1 நிமிஷம் தான் டைம். ஏய், உன் பேர் என்ன? தேவா. உன் பேர் ரே? கௌதம். உன் பேர்? ஆதவன். இப்போ போனானே, உன் பேர் என்ன? மணி. பேரை சொல்றதுக்கு இவ்வளோ நேரம்? அப்பாடி டைம் கலர். டேய், உன் பேர் என்ன? अरे बोल, बात कर रे, बात कर.
ரேய் மணி சார். போலீஸ்காரன் என்ன தான் நம்மளை அடித்தாலும் வச்சாலும் நம்மளோட உண்மையான பேரும் உண்மையான ஊரும் சொல்லிடவே கூடாது. நம்ம போய் தான் சொல்கிறோன்னு போலீஸ் கண்டுபிடிச்சிட்டா? சல் போய் முட்டி போடு. பரதங்கிட்ட எந்த வேலை கொடுத்தாலும் க்ளீனாக முடிச்சிருவான். அவனுடைய பாட்சாலாம் தமிழ்நாட்டில் தான் பலிக்கும். உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ண முடியும்? சரி, கேள்வி ஆரம்பிக்கலாமா? हेलो, 5 मिनट में आ गया. कौन रे? तुझे कौन ऐसा करिया? भैया बोल। भैया क्या एक हुआ आदमी तुझे? कौन एक करिया? आदमी बोल बोल रे, एक आदमी। कौन? वो तुम्हें भी नहीं छुड़ेगा। நாம் இந்த பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும்னா ஒரே வழி தான், மார்ட்டின் பையா தான். அது சரிப்பட்டு வராது. மார்ட்டின் பையா தவிர அந்த சைக்கோ போலீஸ்கிட்ட இருந்து வேற யாரால காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்க? சொல்லப்போனா அங்கே இருக்கிற போலீஸ்காரங்க எல்லாமே மார்ட்டின் பையா கண்ட்ரோல் தான். அவர் நினைச்சா மட்டும்தான் நம்ம ஆளுங்களை காப்பாற்ற முடியும். நீ சொல்றது வேணா கரெக்டு தான், ஆனால் அது இப்போ முடியாது. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? மார்ட்டின் பையா தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ஃபோட்டோ அனுப்பி தேடிட்டு இருக்காருல்ல. ஆமாம், நம்பால் கூட தான் தேட்டுக்கிறானுங்க. அதையும் இப்போ சொல்கிற? அது வேற யாரும் இல்லை, பரதன். என்ன சொல்கிறீங்க? மார்ட்டின் பையாட்ட பிரச்சனை பண்ணியிருக்காங்களா? என் ஃப்ரெண்டை யார் இப்படி பண்ணானோ அவனை இன்னிக்குள்ள பிடிக்கணும். அவன் யாரா இருந்தாலும் சரி. मेरा दोस्त को कौन ऐसा किया कि उसे आज एक दिन के अंदर पकड़ना है, उन्हें कौन रहती भी चलता. சும்மாவே சைக்கத்தனமாக பண்ணுவான். இந்த கோவத்தில் அந்த பசங்களை என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. பரதனை எவ்வளோ நாளாக தெரியும்? பரதனை எனக்கு கொஞ்ச நாளாக தான் தெரியும். பரதனை பற்றி தெரிஞ்சுக்கிறேன்னா மாறங்கிட்ட தான் கேட்கணும். இப்போ மாறன் எங்கே இருக்கான்? மாறன் எங்கே இருக்கிறான்னு தெரியல. அந்த போலீஸுக்காரங்களே விட்டாலும் உத்தரப்பிரதேசத்துலேருந்து நம்ம மார்ட்டின் பையாவுக்கு தெரியாமல் தமிழ்நாட்டுக்குள்ளே உயிரோட வர முடியுமா? ஹலோ அப்பா, ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேசணும். நான் அதை விட முக்கியமான வேலையில் இருக்கேன். பரதனை பற்றி சொல்லணும். என்ன சொல்கிற? ஸ்பீக்கர். ஒரு முக்கியமான விஷயம்னு பெங்களூர் வரைக்கும் அனுப்புனீங்களே. இங்கே இருக்கிற மொத்த பேரும் நம்மளை பார்த்து டீ கடை, ஹோட்டல் எங்கேயும் காசு கூட வாங்க மாட்டாங்க. சுற்றி 100 பேர் நிற்கிறாங்க. டெண்டர் மொத்தமாக நம்ம கைக்கு வந்துச்சு. இவ்வளோ நாள் நம்மளை பார்த்து தான் பயந்தாங்கன்னு நினச்சேன். பரதனோட வண்டியை பார்த்து பயந்தாங்க. அப்பதான் ஒரு பையனை கூப்பிட்டு விசாரிச்சேன். இது பையாவோட வண்டின்னா. இவ்வளோ நாளா பரதன் சொல்லிட்டு ஏமாத்திட்டு இருந்தவன். என்ன சொன்ன மறுபடியும் சொல்லு. டேய் சொல்லு மறுபடியும் சொல்லு. புரியல சொல்லுங்க. அவனுடைய பேரு ஜான்.
எனக்கு ஒன்று மட்டும் புரியல, இவ்வளோ பெரிய ஆளு பேரையும் ஊரையும் மாற்றிட்டு நம்மகிட்டே வந்து வேலை செய்யணும். பெங்களூரில் ஒரு பெரிய ராஜ்யத்தையே விட்டுட்டு பேரையும் ஊரையும் மாற்றிக்கிட்டு தமிழ்நாட்டில் வந்து கூலிக்கு வேலை செஞ்சிட்ருக்கான். யார் அந்த மாறனும் பரதனும் எவ்வளோ நாள் பழக்கம்? எதுக்காக அந்த சைக்கோ போலீஸோட ஃப்ரெண்டுங்களாம் இறந்தாங்க? மொத்த பேரும் மார்ட்டின் பையான்னு சொல்லும்போது எல்லாரும் பயப்படுறாங்க. ஆனால் ஒருத்தன் அவர்கிட்டயே பிரச்சனையை பண்ணிக்கிட்டு அவரோட ஊர்லேயே இருக்கான். ஒரு ஃபோன் காலில் பரதனோட ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிய வந்துச்சு. ஏதோ ஒரு பெருசாக காரணத்தோடு தான் உத்தரப்பிரதேசில் இருக்கான். இதோட முழு கதையும் தெரிஞ்சுக்கணுன்னா ஜானா இருக்கிற பரதனால தான் சொல்ல முடியும்.